தலையோட குட் பேட் அக்லி படத்துக்கு போறேன். படத்துல ½ அன் ஹவருக்கு ஆட் ஓடிக்கிட்டே இருக்கு. பசங்களாம் ஒரே அலப்பற. So sweet. அதுக்கப்புறம் ஜிபி வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆனோம் பாருங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, படத்துல 10 இன்ட்ரோ இருக்கு. கத்திக்கிட்டே இருந்தோம், தொண்டை கிளியே. அப்பப்போ வந்தாதான் ரெஃபரன்ஸ், எப்பவுமே வந்தா அது மேஷப்பு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏகே மேஷப் வீடியோவா தான் இருந்துச்சு. ஸ்டோரி, லாஜிக், ட்விஸ்ட் இது எதுவுமே இந்த படத்துல இருக்காது. ஸோ ரீவாட்ச் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஹார்ட் கோர் ஏகே ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களை டெஃபினட்டா என்டர்டெயின் பண்ணும். கண்டிப்பா நீங்க அதை பார்த்து முடிச்சிடலாம். ஆனா நியூட்ரல் ஃபேன்ஸ்னால இதை கடந்து போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். டு பி ஹானஸ்ட், எந்த ஒரு சீனுமே படம் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் மனசுல நிக்கல. இந்த விண்டேஜ் சாங்லாம் வரது நல்லா இருக்கு, ஆனா அது திரும்ப வரும்போது போர் அடிக்குது. சில இடங்கள்ல பர்பஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். படத்துல இமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்கு, ஆனா எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை. இப்போ உடனே வந்து திட்டுவானுங்க, ஏய் தல படத்தை பத்தி தப்பா பேசுனேன்னு. டேய் நானே தலை ஃபேன் தான்டா, பார்த்துட்டேன்டா படம். நீங்களும் தியேட்டர்ல போய் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கடா. போங்கடா. நீங்கெல்லாம் தீனா மாதிரி, பில்லா மாதிரி, மங்காத்தா மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே எந்திரிச்சு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துலேயே பிடிச்ச பார்ட் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னா இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோ. தலை என்னமா இருக்காரு தெரியுமா? இனிமே இந்த ஃபேன் பாய் சம்பவம்லாம் வேணாம், தமிழ் சினிமாவுக்கு வேணாம்.